எல்லாருக்குமே வணக்கம். சப்போஸ் உங்களுக்கு AngelOne ஆப் மூலியமாக டெய்லி earn பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஏன்னா இந்த வீடியோவில் AngelOne ஆப் மூலியமா earn பண்ணுறதுக்கு 2 பெஸ்ட்டான மெத்தட் பற்றி சொல்ல போகிறேன். அதுவும் ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தட்ஸ் பற்றி ரொம்பவே ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் earn பண்ணலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலேயே வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் AngelOne ஆப் மூலியமாக earn பண்ண முடியும். அதை பற்றியும் நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட 2 மெத்தடுமே சொல்ல போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடும் சொல்ல போகிறேன், வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடும் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி AngelOne ஆப் மூலியமாக நீங்கள் டெய்லி earn பண்ண முடியும். ஸோ அந்த 2 மெத்தடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா மெத்தடுமே கரெக்டாக புரியும். இப்போ இந்த 2 மெத்தட்லையுமே என்னென்னா, நீங்கள் பார்ட் டைம்லேயே உங்களுடைய வீட்டில் இருந்தே அப் டு 1000 to ஒரு 2000 rupees வரைக்கும் நீங்கள் earn பண்ண முடியும். அவ்வளோ என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த 2 மெத்தடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காமலே இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கம்பெனியில் லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சரில் அதோட ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம் earn பண்ண முடியும். இல்லைன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்னு என்னது இந்த வீடியோலேயே சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட் மூலிமா earn பண்ண முடியும்னா, ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா NSE BSE அப்படின்னு இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ப்ளூ சிப் கம்பெனியில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 1000 rupees ஒரு ஸ்டாக் இருக்கும்போது அதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் அதோட ப்ரைஸ் மேபி 2000 போகலாம், 3000 போகலாம். அந்த ஸ்டாக் மூலியமாக உங்களுக்கு 10%, 15%, 20%, 30%, 50% இது மாதிரி ரிட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே நல்ல இன்கம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 rupeesக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி 2000 rupeesக்கு நீங்கள் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்குது, உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் கம்மி ரேட்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி நல்ல ரேட்க்கு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாக earn பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு உங்ககிட்ட ஒரு டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் AngelOne ஆப் மூலியமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த AngelOne வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆதார் கார்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக AngelOne மூலியமாக டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக AngelOneல எப்படி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம்னா அதில் நான் ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. அந்த வீடியோ வாட்ச் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக AngelOne மூலியமாக ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே earn பண்ணலாம்னா, இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷேரை ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்க. அதை நீங்கள் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு ஹோல்டு பண்ணி அந்த ஷேரை நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்க்கு ஷார்ட் டேர்ம்லேயே செல் பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஷார்ட் டேர்ம்லேயே அதோட ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அதை தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போனோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷேரை 1000 rupeesக்கு கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 10 daysல, 20 daysல, 1 monthலேயே 1500 போச்சுன்னா, ஸோ ஷார்ட் டேர்ம்லேயே நீங்கள் ஒரு 500 rupees ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்கன்னா, 500 ப்ராஃபிட்டில் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னும் ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போனோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இந்த டிசிஎஸ் ஷேர் இருக்கு இல்லையா, அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டு அப்ராக்ஸா 3000 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் சப்போஸ் நீங்கள் அந்த ஷேரை வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 daysல 20 daysல 1 monthல அந்த ஷேரோட ப்ரைஸ் மேபி 3300 3400 3500 போகலாம். இதை நான் கேரண்டி தர முடியாது. மேபி அந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2800 2500 கூட வரலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போது டிசிஎஸோட ஷேரை 3000க்கு வாங்கி நெக்ஸ்ட் ஒரு 20 daysல 3400க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு 400 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு ஷேரை வாங்கி நல்ல ப்ராஃபிட்க்கு செல் பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் லிஸ்டான டாப் 50 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸோட டாப் 30 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் இதுலேயே என்ன பண்ணலாம்னா இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு இது மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நீங்கள் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு அதுக்கப்புறமா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்டார்டிங்கில் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது. அதில் நஷ்டாக ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை ஓட்டுவீங்க. ஓட்ட தெரியாமல் ஓட்டினா எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆகி சாக வேண்டியதான். ஸோ அதனால் எப்படி நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த காரை ஓட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டும். சப்போஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு இல்லைன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு இன்ட்ராடே ட்ரேடிங் இது எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. நீங்கள் நல்லா அது கற்றுக்கோங்க. நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை போடலாம். இப்போது எப்படி நீங்கள் AngelOne ஆப்பை யூஸ் பண்ணுறது, இல்லைனா AngelOne மூலியமாக எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணுறது, அதை நான் உங்ககிட்ட ரொம்பவே ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இந்த AngelOne ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர், வாட்ச் லிஸ்ட், போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸ், ஃபண்ட்ஸ் இப்படின்னு இருக்குது. இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை சர்ச் பண்ணணும்னா மேலே சர்ச் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை சர்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸு, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசிஎஸ் ஸ்டாக்கை சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டாடா கன்சல்டன்சி சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில் லாங் டேர்ம் இல்லைன்னா ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கேஷை கன்சிடர் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு இருக்குது. இப்போ நான் டிசிஎஸ், என்எஸ்சியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஓவர்வியூ வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கோட ஓவர்வியூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டெக்னிக்கல்ஸ் வேணும்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ் இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே கற்றுக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். இந்த ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும்னா, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்குது. அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியை பை பண்ணணும் அதை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 10 அது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு குவான்டிட்டியில் 1 அது மாதிரி என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் அண்ட் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் லிமிட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லிமிட்டை செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 2980 அது மாதிரி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு பண்ணி நான் பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்போ இந்த ப்ரைஸ் வந்து டச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பை ஆயிரும். அதை தான் நம்ம லிமிட் ஆர்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இந்த டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டுருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே வேணும்னா கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 2982.05க்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட் செலக்ட் பண்ணி பை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதே ப்ரைஸில் வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் லிமிட் ஆர்டரை வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ராடக்ட் டைப்பில் நீங்கள் டெலிவரி செலக்ட் பண்ணி பை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் எப்போ டச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும்.
ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் செல் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணணுமோ அதை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் செல்லில் கூட லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸில் கூட நீங்கள் செல் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு இருக்குது, இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி செல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் எப்போ டச் ஆகுதோ இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து செல் ஆயிரும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆப் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக போக மாட்டேன், ஏன்னா இந்த வீடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போயிடும். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னைய திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் எப்படி நீங்கள் இந்த AngelOne ஆப்பை யூஸ் பண்ணுறது, எப்படி இது மூலியமாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது, எப்படி இது மூலியமாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணுறது, இல்லைன்னா இந்த AngelOne மூலியமாக எப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு, IPO, SGB, இந்த சாவரின் கோல்டு பாண்டு இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் இல்லைனா இதில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, அதில் நான் கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இப்போது செகண்ட் நம்ம இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போது சப்போஸ் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியலனா, இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ணாமல் ரெஃபர் பண்ணி கூட ரொம்பவே நல்ல இன்கம்மை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் AngelOneல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் AngelOne வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் AngelOne ஆப்பில் லாகின் ஆயிக்கோங்க. இவங்க கொடுத்த இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் ஆயிக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் என்னென்னா சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ₹150 மதிப்புள்ள வவுச்சர் கிடச்சிரும். எது மாதிரி வவுச்சர் கிடைக்கும்னா இந்த Amazon பேயோட, ஃப்ளிப்கார்ட்டோட கிஃப்ட் வவுச்சரு, அதுக்கப்புறமா இந்த மிந்த்ரா, பிக் பஜாரு, அதுக்கப்புறமா இந்த புக் மை ஷோ இதோட கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டை மட்டும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ₹150 மதிப்புள்ள ஃப்ளாட்டாக வவுச்சர் கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 150 × 10 போட்டுக்கோங்க, உங்களுக்கு ₹1500 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிரும். சம்டைம்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரெஃபர்லையுமே ₹500 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை தருவாங்க, ₹300 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை தருவாங்க. ஆனால் இப்போ இவங்க கரண்ட்டாக ₹150 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் லிங்க் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் த லிங்க் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி இந்த AngelOneோட ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ₹150 மதிப்புள்ள வவுச்சர் கிடச்சிரும். அதை நீங்கள் ரியல் மணியாக Amazon பே மூலிமா நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன கிடைக்கும்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் கிடச்சிரும், அதுக்கப்புறமா அப் டு ₹2000 வரைக்கும் ப்ரோக்கரேஜ் ரிவர்சல் கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் வேறு என்ன சொல்லலாம்னா உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் வேறு எப்படி ரெஃபர் பண்ணலாம்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், நீ என்னோட லிங்கை யூஸ் பண்ணி AngelOneல டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணினா நான் உனக்கு ₹50 தரேன், ₹100 தரேன், அது மாதிரி சொல்லி கூட நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு மூலியமாக டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போகணும்னா ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு கரெக்டாக கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கணும்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலாக இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் பத்தாது, எல்லா ப்ரொசீஜருமே கம்ப்ளீட் பண்ணணும், முக்கியமாக KYC கம்ப்ளீட் பண்ணணும். அதை தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல்னு சொல்லுவோம். சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிரும். மெயினாக நீங்கள் Amazon பே கிஃப்ட் வவுச்சராக நீங்கள் ரெடீம் பண்ணிக்கோங்க. அது மூலிமா நீங்கள் ரெடீம் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியல் மணியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா இந்த மெத்தட் மூலியமாக நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமலேயே நீங்கள் நிறைய பேர்த்த ரெஃபர் பண்ணி ஒரு நாளைக்கே அப் டு நீங்கள் ₹1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது மூலியமாகவே நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது நான் சொன்ன மாதிரி.
ஸோ அதனால தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாங் டேர்முக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியலனா நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ரொம்பவே நல்ல இன்கம்மை நீங்கள் earn பண்ண முடியும். இதில் நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி தான் நீங்கள் AngelOne ஆப் மூலியமாக earn பண்ண முடியும். அந்த 2 மெத்தடுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் கிரெடிட் கோட் ஆப் மூலியமாக டெய்லி ரொம்பவே நல்ல இன்கம்மை நீங்கள் earn பண்ண முடியும், அதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.